வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் ராஸ்பெர்ரி ஸ்வீட். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரவை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுவும் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா இப்போ சூடாகிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு கப்பு ரவை எடுத்து சுத்தம் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுங்க. ரவையை நல்லா வறுத்து செய்யும்போது இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை அளந்தோம்ல அதே கப்லேயே ஒரு கப்பு பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற வச்சுக்கோங்க. பால் ரொம்ப சூடாக ஊற்றுனா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால நல்லா ஆற வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்த பிறகு பொறுமையாக அப்படியே கலந்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வரும். ரொம்ப கட்டி கட்டியாக ஆகாமல் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்குங்க. சூடு நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுடுங்க. ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் கொஞ்சம் சூடாகட்டும். அதே கப்லேயே ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டவுடனே நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ பாகு நல்லா கொதித்து வரணும். சர்க்கரை பாகு இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த ஸ்டேஜில் பொடி பண்ணி வச்ச ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. பாகு ரெடி ஆகிடுச்சு. ரவை நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் இல்லைனாலும் பாலும் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நல்லா கலந்து விட போகிறோம். சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பேசிக்கணும். பால் பவுடர் சேர்த்த உடனே அப்படியே நல்லா உதுத்து விடுங்க. நம்ம போட்ட அந்த வறுத்த ரவை அப்புறம் இந்த பால் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உதுத்து விடணும். ஒரு கப்பில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பேசிய முடியும் சப்பாத்தி பதத்துக்கு. பால் சேர்த்த உடனே அப்படியே நல்லா கலந்து விடுங்க. குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு எப்படி நம்ம நல்லா சாஃப்டாக பேசிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் அந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லா அப்படியே பேசிஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். உருட்டி நல்லா உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே சும்மா ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சா போதும் கையில். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் உருட்டி அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கையிலே. ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே. ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி. வீட்டில் ரவை சர்க்கரை இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி உருட்டி வச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 இல்லை 15 வந்திருக்கும். இதை நாம் இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும். ஆயில் இப்போ சூடாகிடுச்சு. நம்ம இப்போ பொரித்து எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து மெதுவாக போடுங்க. அடுப்பை ரொம்ப ஹை ஸ்பீடு வைக்க வேணாம். அடுப்பை ஹை ஸ்பீடு வைக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் அடுப்பை மிதமான தீயிலே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளே வேகும். பாருங்கள் நல்லா வெந்துட்டு வருது. நல்லா திருப்பி விடுங்க. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போ அடுத்த ரவுண்ட் போடுங்க. எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, மேலே தெரிச்சிரும். கண்டிப்பாக இப்போ நான் செய்கிறத பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. என்னோடய குக்கிங் சேனலில் நல்ல பயனுள்ள தகவல் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ இதுவும் நல்லா வெந்துட்டு வருது. கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க. இந்த ராஸ்பெர்ரி ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் தேவைப்படாது. வெறும் ரவை சர்க்கரை இருந்தால் போதும். இதில் பேக்கிங் சோடா நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. இதையே நல்லா எடுத்துருங்க. எண்ணெய் இருத்து நல்லா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்யக்கூடியது. சர்க்கரை பாகு ஆறிடுச்சு. இப்போ அதில் ஒன்று ஒன்று எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பொரிச்சு வச்சது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஊறுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு கூட காலையில் எழுந்து சாப்பிட்லாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா நம்ம ரவையில் செஞ்சுருக்கோம். ரவை நல்லா ஊறுச்சுன்னா அந்த சக்கரை பாகு போய் ஊறும்போது அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோட ஸ்டைலில் சூப்பரான ராஸ்பெர்ரி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹால் செலக்ட் பண்ணிக்க.